மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தேவ மன்னாவாக நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, மீதியானியரின் கைக்கு தம்முடைய சனமாகிய இஸ்ரவேலரை தப்புவிக்கும்படியாக, அவர்களை மீட்கும்படியாக, எப்படி இஸ்ரவேலரை எகிப்து தேசத்திலிருந்து தம்முடைய தாசனாகிய மோசேயின் மூலமாக அவர்களை அங்கிருந்து கொண்டு வந்தாரோ, அதே வண்ணமாக இங்கே அவதிப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானின் கையிலே சிக்குண்டு அவதிப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருந்ததான வேளையிலே ஆண்டவர் 12ஆம் வசனத்திலே, 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆம், கர்த்தர் உன்னோட இருக்கிறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ போ, மீதியானியரை உன் கையிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரே மனுஷனை முறிய அடிக்கிறது போல நீ மீதியானியரை நீயும் உன்னோடு இருக்கின்ற ஜனங்களுமாக அவர்களை முறிய அடிப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவர் உன்னோடு இருப்பார் என்று சொன்னால், அவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால், நிச்சயமாக எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் ஜெயம் பெற முடியும். ஏனென்றால் நம்மை அனுப்புகிறவர் சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டார். நம்மை அனுப்புகிறவர் நமக்காக அங்கே யுத்தம் செய்வார். எப்படி அந்த பெராக்காவிலே யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் உபவாசம் இருந்து செபித்த வேளையிலே ஆண்டவர் ஒரு தேவ மனுஷன் மூலமாக பேசினார், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லி, அதே வண்ணமாகவே அங்கே பிராக்காவிலே கூடி வந்த ஜனங்கள் அந்த ராணுவத்தினரை முறியடிக்க இவர்கள் பலசாலிகளை முன்னே நிறுத்தவில்லை. ராணுவத்திற்கு முன்னதாக பலம் வாய்ந்தவர்களை நிறுத்தவில்லை, மாறாக ஆராதிக்கிற தேவ ஜனங்களை முன்னே நிறுத்தினார்கள். அங்கே ஜனங்கள் பாடி துதி செய்ய தொடங்கின வேளையிலே யுத்தம் மூண்டது. யுத்தம் எப்படி மூண்டது என்று சொன்னால், இவர்கள் அங்கே செல்லவில்லை, இவர்கள் செல்லாமலேயே, இவர்கள் அங்கே அந்த ராணுவத்திற்குள்ளே பிரவேசிக்காமலே அவர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு அங்கே மடிந்து போனார்கள். எதிர்த்து வந்த அத்தனை ராணுவத்தினரும் பிணமாய் கிடந்தார்கள். அதே விதமாகத்தான் இங்கேயும் அந்த மீதியானியரை அழிக்கும்படியாக கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கிதியோனே, உனக்கு இருக்கும் பலன் போதும், உன்னை அனுப்புகிறவர் நான் என்று சொல்லி அனுப்பினார். ஆரம்பத்திலே அவன் சற்று அவன் விலக பார்த்தாலும் ஆண்டவர் அவனை விடவில்லை. அவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றான். மீதியானியரை முறிய அடித்து ஜெயம் பெற்றவனாக திரும்பினான். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, கர்த்தர் உங்கள் கூட இருப்பார் என்று சொன்னால், நிச்சயமாக அசாதாரணமாக இருக்கிறதையும் கூட நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நடத்தி முடித்து அதிலே ஜெயம் பெற்று நீங்கள் கடந்து வருவீர்கள். ஏனென்று சொன்னால், ஜெயம் கர்த்தருடையதாக இருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான்.
ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுந்து போகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற தேவ பிள்ளைகள் எல்லாவற்றிலும் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் என்று சொல்லி நாம் சங்கீதம் 20ஆம் அதிகாரத்திலே 7-8 வார்த்தைகளிலே நாம் வாசிக்கிற வண்ணமாக கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். உங்களுக்கு இருக்கிற பலன் போதும். உங்களை அனுப்புகிறவர் கர்த்தர். நிச்சயமாக பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவர் கொடுக்கிற பலன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் அவருடைய பலத்தினாலே அவனை எதிர்த்து நில்லுங்கள். நிச்சயம் அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாக எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் காணப்படுங்கள். அவரை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். நிச்சயம் உங்களுக்கு முன்னே அவன் முறிந்தோடி போவான் என்பது நிச்சயமாயிருக்கிறது. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாளில் நீ கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உனக்கு இருக்கிற பலன் போதும், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி நீர் அந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு நீர் வார்த்தைகளை கொண்டு பேசினீரப்பா. உம்முடைய பலன் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உம்முடைய பலத்தால் நடத்தப்படுகிறவர்கள், நீர் கூட இருந்து உம்மால் நடத்தப்படக்கூடிய ஜனங்கள், உம்மை மேன்மை பாராட்டுகிற உம்முடைய பிள்ளைகளை நிச்சயமாக எல்லாவற்றிலும் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுவார்கள் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. மாறாக குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் உலக காரியங்களை குறித்து, உலக சிற்றின்பங்களை குறித்து, மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் அவர்கள் முறிந்து விழுந்து போகிறார்கள். அவை நாங்கள் எப்போதும் உம்முடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக, உம்முடைய பலன் பெற்றவர்களாக ஆண்டவரே நாங்கள் என்றும் காணப்பட ஜெபிக்கிறோம் ஐயா. திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் பலப்படுத்துவீராக. உம்முடைய இரக்கத்துக்கு பாத்திரராய் யாவரும் காணப்படுவார்களாக. கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.